அனைவருக்கும் வணக்கம். மார்க்சியம் என்னும் பொருள் குறித்து இந்த வகுப்பு அமைந்திருக்கிறது. மார்க்சியம் மார்க்சிஸ்டுகளாக அறியப்படுகிறவர்களுடைய தனிச்சொத்து அல்ல. இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய தேசிய விடுதலை இயக்கங்கள், பெண்ணுரிமை இயக்கங்கள், அதே போல் நிறவெறிக்கு எதிராக போராடக்கூடிய இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்களும் மார்க்சியத்திடமிருந்து ஊக்கம் பெறுகின்றன. மார்க்சியத்தை ஆக்க முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றன. ஏனென்றால் மார்க்சியம் என்கிற அந்த தத்துவம் அதனுடைய முழுமையான பொருளில் இரண்டு பணிகளை செய்கிறது. ஒன்று, நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை பெயரை தெரிந்து கொள்வது வேறு, லுக்சம்பர்கை அறிந்து கொள்வது வேறு. மார்க்ஸோட கதி இதுதான். மார்க்ஸ் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர், ஆனால் நன்கு அறியப்பட்டவர் அல்ல. இந்த முரண்பாடு தான் மார்க்ஸுக்கும் மார்க்சியத்துக்குமா இருக்கு. மார்க்ஸுங்கிற பேரை தெரியும். எனக்கு தெரிந்து இப்போ நம்ம அண்மையில் ஞானபீட பரிசு வாங்கினார் பாருங்க, ஜெயகாந்தன். தமிழ்லையே எழுதணுங்கிறவங்களாம் நாய் தனியை நக்கி கொடுக்குற மாதிரிலாம் சொல்லி பெரிய சர்ச்சையாக அனுப்பிச்சு ஜெயசங்கரா எழுதினார், எல்லாம் எழுதினார். அவர் ஒரு காலத்தில் ஜெயபேரிகைன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். நான்லாம் மார்க்ஸோட அறிமுகம் ஏற்படக்கூடிய காலத்துல எல்லாம் மார்க்ஸை பற்றி ஜெயகாந்தன் எழுதுகிற பல செய்திகளை படித்து ஊக்கம் பெற்றவன். அப்போ ஒரு மார்க்ஸ் பிறந்த நாளுக்கு ஜெயபேரிகையில் ஒரு கட்டங்களுக்கு, அது காங்கிரஸ் பத்திரிகை, ஒரு கட்டம் கட்டி மார்க்ஸ் பிறந்த நாளுக்கு ஒரு செய்தி போட்டார். இவனுக்கு முந்தைய வரலாறு அனைத்தும் இவனில் முடிந்து பிந்தைய வரலாறு அனைத்தும் இவனில் தொடங்குகின்றன எழுதினார். மார்க்ஸுக்கு முன்னால் இருக்கிற மனிதகுல வரலாறு எல்லாமே மார்க்ஸில் முடிந்து, அப்புறம் மார்க்ஸிடமிருந்து தான் அவருக்கு பின்னால் உள்ள வரலாறு பூரா தொடங்குகிறது என்று எழுதினார். இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கவித்துவமான வாசகம். இப்படி நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவர் மார்க்ஸுங்கிற பெயரை தெரிந்து வைத்திருந்தார், மார்க்ஸ் தோற்றத்தை உருவத்தை தெரிந்து வைத்திருந்தாரே தவிர மார்க்சியம் தெரிந்தவராக மார்க்சியம் கற்றவராக இருந்திருப்பாரானால் அவரால் இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு இன்னைக்கு போயிருக்கவே முடியாது. அதனால் மார்க்ஸை தெரிந்து வைத்திருப்பது வேறு, மார்க்சியத்தை தெரிந்து கொள்வது வேறு. எனக்கு முதல்ல மார்க்ஸ் அறிமுகப்படுத்தினவரே ஒரு நண்பர், அவருடைய அறையில் இந்த படத்தை மாட்டி வச்சிருந்தார். அவர் தான் என்னை நாத்திகன் ஆக்கினவர். அவர் தான் சாதி மறுப்பாளனா மத மறுப்பாளனா என்னுடைய தொடக்கத்தில் முற்போக்கு சிந்தனைகளை ஒரு 13-14 வயதில் விதைத்தவர். பெரியாரை அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். எல்லாரும் எனக்கு அவருடைய தான் அறிமுகமானாங்க. அவர் இந்த மார்க்ஸ் படத்தை மாட்டி வச்சுருந்தார். நான் கேட்டேன், இது யார் இந்த ஆள் அப்படின்னு. அவர் சொன்னார், இவர் தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். என்ன தாடி மீசை இது ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒரே இதாக இருக்காரு, மூஞ்செல்லாம் அப்படியே தலையெல்லாம் மசுராக இருக்குது, என்ன இவர் யார் இவருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது சிங்கத்தின் பிடரின்னார். எப்படி சொல்கிறீங்க? என்ன, காட்டுக்கு ஒரு சிங்கம் தான், அறிவுலகத்துக்கு ஒரு கார்ல் மார்க்ஸ் தான் சொன்னார். இந்த விளக்கம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பின்னால் மார்க்ஸை பற்றி நிறையா எழுதுகிற கட்டுரைகளெல்லாம் அதை மேற்கோள் காட்டுவேன் அவர் சொன்னதை. ஆனால் அவர் மார்க்சியம்லாம் படிக்கவும் இல்லை, அறியவும் இல்லை. அவர் அதோடு நின்றுக்கிட்டார், அந்த அளவோடு நின்றுக்கிட்டார். முதல்ல கும்பகோணத்தில் சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு நான் அவரோட போயிருந்தேன். புத்தூசி குருசாமி, அன்பு வேதாச்சலம், நம்ம எம்கேடி சுப்பிரமணியம்லாம் நடத்தினாங்க. அங்கே லெனினுடைய அரசு புத்தகம் 25 காசுக்கு விற்றாங்க. அந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். 25 காசு கொடுத்து இதை படிக்கணும், மார்க்சியம் தெரிஞ்சுக்கணும்னு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அதை படிக்கலை. அவரே 2 பக்கம் படித்து பார்த்துட்டு இது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு வீட்டில் சக்கரை மடிக்கிறதுக்கு அதை கீழ்ச்சி சக்கரை மடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதான் கார்வா புத்தகம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, மார்க்ஸுங்கிற பெயரை தெரிந்து கொள்வது, அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வது. சாமிநாத சர்மா கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். படிச்சிங்கன்னா அப்படியே நெஞ்சுருக்கிற மாதிரி அந்த தகவல்களை சொல்கிற எல்லாம் உண்மைதான்.
அதனாலேயே மார்க்சியத்தை கற்றிட முடியாது. மார்க்ஸை தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளக்கூடாத ஒன்று அல்ல. அவருடைய தியாகம், அவருடைய உழைப்பு எல்லாமே தெரிந்து கொள்ளணும். ஆனால் அதையெல்லாம் விட என்ன முக்கியம்னா மார்க்சியத்தை தெரிந்து கொள்வது. மார்க்சியத்தை கற்றுக்கொள்ளாமல் மார்க்ஸை நாம் நன்கு அறிந்தவர்களாக மாட்டோம். மார்க்சின் பெயர் தெரிந்தவர்களாக மட்டும்தான் இருப்போம். இப்போ மார்க்சியம்ங்கிறது என்ன? இப்போ கார்ல் மார்க்ஸ் அவர் வாழ்ந்த காலத்தில் இதுதான் மார்க்சியம் 1 2 3 என்று அவர் ஒரு அட்டவணை போட்டு நமக்கு கொடுக்கல. அவர் பல துறைகளை ஆய்வு செய்தார். அவரே ஒரு மாணவராக இருக்கிற பொழுது அவர் மெய்யியல் மாணவராக இருந்தார். ஆங்கிலத்தில் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. தத்துவ இயல், தத்துவ ஞானம், மெய்ஞானம், பல பெயர்கள் நீண்ட காலமாக இதுக்கு உலகி வந்துச்சு. இப்போ தமிழில் ஒரு நிலைய மெய்யியல்னு பயன்படுத்துகிறாங்க. இந்த உலகம் பற்றிய உண்மை, அதான் அதுக்கு அர்த்தம். மெய்யின்னா உண்மை. இந்த உலகம் பற்றிய உண்மை என்னவோ அதை சொல்வது தான் மெய்யியல். பொது உண்மை அது ஒரு துறைக்கு மட்டும். இப்போ மருத்துவ உண்மைனா அது மருத்துவத்துறைக்கு மட்டும்தான் பொருந்தும். இயற்பியல் உண்மைனா இயற்பியலுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒரு சமூகவியல் உண்மைனா சமூகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். கருத்தியல் உண்மைனா கருத்து. ஆனால் இது அப்படி இல்லை. மெய்யியல்ங்கிறது உலகத்தில் இருக்கிற அனைத்துக்கும் பொதுவான உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு துறை. அந்த மெய்யியல் துறையில் அவர் மாணவராக இருந்தார். சட்டத்துறையில் மாணவராக இருந்தார். இதெல்லாம் அவர் படித்தது, பள்ளிக்கூடத்தில் படித்த, கல்லூரியில் படித்த பாடங்கள். இப்படி படிக்கிற காலத்திலேயே அவருக்கு மெய்யியல் ஆர்வம் வந்துச்சுது. அதை ஒட்டி பிற்காலத்தில் அவர் மெய்யியல் சட்டம் படித்தார். அதுக்கு பிறகு பிரான்ஸுக்கு வந்த பிறகு அரசியல் படித்தார். இதற்கெல்லாம் முழுமையாக படிக்கணும்னா பொருளாதாரம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பொருளாதாரம் படிக்க ஆரம்பித்தார். லண்டனில் ஒரு 25 ஆண்டுகள் பொருளியல் ஆய்வு பண்ணார், புத்தகங்கள் எழுதினார். பல துறைகளில் அவர் பலவற்றையும் செய்திருக்கிறார். மார்க்ஸ் இறந்ததற்கு பிறகு அவருடைய கல்லறை லண்டனில் இருக்கு. ஹைகேட் சிமெட்ரின்னு சொல்லி லண்டனில் இருக்கு. இப்போ கூட என்ன பண்ணுறான்னா லண்டன் போகிறவங்கள்ட்ட அந்த போலீஸு உள்ளே விடுறதுக்கு முந்தி விசாரிக்கிறான். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க என்னன்னெலாம் கேட்குறான். நாங்கள் எங்கேருந்து வர்றோனாலும் அவன் ஒரு கேள்வி என்ன கேட்குறான்னா, நீங்கள் மார்க்ஸ் கல்லறையை பார்க்க போகிறீங்களான்னு கேட்குறான். லண்டன் ரயில் நிலையத்திலே கேட்குறான், நீங்கள் மார்க்ஸ் கல்லறையை பார்க்க போகிறீங்களான்னு கேட்குறான். ஆமாம் பார்க்க போகிறோங்கிறோம், வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய அதுக்காக ஒன்றும் தடையில்லை. ஆனால் அது ஒரு கேள்வி. அங்கே போனோம்னா அந்த கல்லறை பார்க்க முடியுது. அந்த கல்லறையில் தான் அவர் மனைவியை போய்ச்சிருக்காங்க, அவரை போய்ச்சிருக்காங்க. சுற்றி உலகத்தினுடைய பிரபலமான சோஷலிஸ்டுகளுடைய கல்லறைகளெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. அதே ஒரே இடத்துல சுற்றி இருக்குது. அதுக்கு நேர் எதிரில் அரச குடும்பத்தினுடைய கல்லறை இருக்குது. அவங்களுக்கு பொதுவாக என்னென்னா அந்த கல்லறைக்கு அந்த நாட்டு மக்கள் விசுவாசமாக உள்ளவர்கள் சில பேர் போவாங்க. ஆனால் இதுக்கு உலகம் பூராவிலேருந்து போய் பார்க்குறாங்க. அந்த கல்லறையில் எங்கெல்ஸ் ஒரு உரையாற்றினார். எங்கெல்ஸுங்கிற ஒரு மார்க்சினுடைய நெருங்கிய நண்பர். 2 பேரும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இணை பிரியாத தோழர்கள். மார்க்சியம்னு சொன்னாலே அதுக்குள்ளே எங்கெல்ஸினுடைய கருத்துக்களை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கல்லறையில் நின்று பேசும்போது சொன்னாரே, கார்ல் மார்க்ஸ் பல துறைகளை ஆய்வு செய்தார். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறை தான் இல்லை. கணிதவியல், அதாவது கணக்கு பாடம் இருக்கு பாருங்க, அதில் கூட அவர் பல புதிய செய்திகளை, புதிய விதிகளை கண்டுபிடித்தார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் மார்க்சினுடைய பெருமைக்குரிய கண்டுபிடிப்புகள் என்றால் 2 தான். ஒன்று, மனித சமூக வரலாறு எவ்வாறு இயங்குகிறது என்பதை கண்டுபிடித்தார். எப்படி ஒரு காலத்தில் மன்னராட்சி இருந்துச்சு, எப்படி ஒரு காலத்தில் அதுக்கு முந்தைய காலத்தில் அரசுகள் அற்ற ஒரு நிலை இருந்துச்சு, அல்லது இப்போ எப்படி முதலாளித்துவ அரசு இருக்குது, ஜனநாயகம்னா என்ன, இப்படி எத்தனையோ மனித சமூகம் அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. நாட்டளவில் இருக்குது, உலக அளவில் இருக்குது. இந்த வரலாறு தேங்கி நிற்கவில்லை. யார் ஒருத்தரும் வரலாறு தேங்கி நிற்கிறது என்று வாதிட முடியாது. மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன் மாற்றம் வருது? மாற்றம் வருவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. பிரெஞ்சு புரட்சி யாரால் எப்படி நடைபெற்றதுன்னா வால்டேர் ரூசோவின் கருத்துக்களால் நடைபெற்றதுன்னாங்க. மிராபோவினுடைய சொற்பொழிவினால் அது நடைபெற்றதுன்னாங்க.
இன்னும் சில பேர் சொன்னாங்க அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கின வீரர்கள், இப்படி பல காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதான். இவர்கள் எல்லோருமே வரலாற்றில் வந்து கருவிகள் தான் இயக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மறைந்துள்ள அடிப்படை காரணம் இருக்கிறது. வரலாறு ஏன் நகர்கிறது என்பதற்கு மனித சமூக வரலாறு ஏன் இயங்குகிறது, எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கான அடிப்படை விதிகளை மார்க்ஸ் கண்டுபிடித்தார். இதான் மார்க்சினுடைய முக்கியமான ஒரு சாதனை. மனித சமூக வரலாற்றின் இயக்க விதிகளை மார்க்ஸ் கண்டுபிடித்தார். ஒன்று. இரண்டாவது சொன்னாரு, உபரி மதிப்பு கோட்பாட்டை அவர் கண்டுபிடித்தார். மெதுவாக அப்புறம் கூட எழுதிக்கலாம், இப்போ எழுதினோன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்புறம் தொகுத்துடனே என்னுடைய புத்தகமே இருக்குன்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம், அதையே நீங்கள் குறிப்பாக வச்சுக்கலாம். மார்க்சியானோட புத்தகம் ஆளு கொண்டு எடுத்துக்கிட்டோம்னா அதிலே பார்த்துக்கலாம். அது பூரா சொல்லியிருக்கிறேன் நான், கவனிச்சா போதும். முக்கியமாக இரண்டாவது செய்தி வந்து உபரி மதிப்பு கோட்பாடு. அது என்னன்னு சொன்ன, முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு எவ்வாறு இயங்குகிறது, மூலதனம்னா என்ன, லாபம்னா என்ன, விலைனா என்ன, ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான உறவு என்ன, இந்த மாதிரி செய்திகளிலிருந்து ஒரு அடிப்படையாக ஒரு புதிய கோட்பாட்டை அவர் கண்டுபிடிக்கிறார். அதுதான் உபரி மதிப்பு கோட்பாடு. எப்படி லாபம் கிடைக்குது, அதில் உழைப்போட பங்கு என்ன, சுரண்டல்னா என்ன, இந்த மாதிரியான செய்திகளை பூரா சொல்கிறது தான். பின்னால் அதை பற்றி நான் விளக்கம் சொல்கிறேன். இந்த ரெண்டும் தான் மார்க்சினுடைய இரண்டு அடிப்படை கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்ஸ் சொல்கிறாரு. ஒரு மனிதனின் வாழ்நாளுக்கு இவற்றில் ஒரு கண்டுபிடிப்பே போதும். ஆனால் இவர் இந்த ரெண்டு கண்டுபிடிப்புகளை செய்தார். அதை தவிர வேறு பல துறைகளையும் அவர் ஆய்வு செய்தார் என்று அவர் சொல்றார். இப்படி பல துறைகளில் ஆய்வு செய்த காரணத்தினால மார்க்சினுடைய கருத்துக்கள், எழுத்துக்கள், சிந்தனைகள் பல துறைகளிலும் விரவி கிடக்கிறது. அவர் மெய்யியல் கட்டுரைகள் எழுதுறாரு, பொருளியல்ல ஒரு பெரிய நூல் படைத்து கொடுக்குறாரு. அதே போல ஒரு அரசியல் கட்டுரைகள் ஏராளமாக எழுதியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போர் பற்றிய கட்டுரைகள் அமெரிக்க பத்திரிகைகளுக்கு காலம்னிஸ்டாக எழுதுகிறார், பத்தி எழுத்தாளராக. ஒன்றும் இல்லை, அவர் பொழப்புக்காக தான் அது எழுதினார். அப்போ அவருடைய குடும்ப ஜீவனத்திற்காக என்ன பண்ணுவார்னா, லண்டன்லேருந்து இது அமெரிக்காவில் வெளிவரக்கூடிய பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதி அனுப்புவார். அங்கே நடக்கிற போர், லிங்கனை பற்றி, மற்ற போர், உள்நாட்டு போரை பற்றி இந்த கட்டுரைகளுக்கு அவருக்கு சன்மானம் கிடைக்கும். அது பொழைப்பு. அது மாதிரி பல துறைகள் எழுதினார். அவர் ஒன்றும் இதுதான் என்னென்னது 1, 2, 3 மார்க்சியம் என்றெல்லாம் வரையறுத்து கொடுக்கல. அது ஒருவேளை அவருக்கு அவருடைய வாழ்நாள் அதுக்கு போதலன்னு கூட வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சு, அவருடைய வாழ்நாளில் அப்படி தனித்தனியாக செய்யலை. ஆனால் பிற்காலத்தில் மார்க்சினுடைய அந்த கருத்துக்களை இளைஞராக இருக்கும்போதே பயின்று, சிறையில் இருக்கும்போதே அந்த கருத்துக்களை தன்னாட்டுக்கு பொருத்தமான ஒரு நூலாக எழுதின ஒரு லெனின். அவர் சிறையில் இருக்கிற காலத்தில் அவர் மார்க்சினுடைய மூலதனம் நூலை படித்து, அந்த மூலதனம் நூலில் மார்க்ஸ் கண்டிருக்கிற முடிவுகளை ருஷ்ய நாட்டினுடைய சமூக சூழலுக்கும் வரலாற்றுக்கும் பொருத்தி பார்த்து ருஷ்யாவில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சின்னு ஒரு பெரிய நூல் எழுதினார். த டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிசம் இன் ரஷ்யான்னு அது புத்தகமாக வந்திருக்கு. அவர் தான் என்ன செய்தார்னா, மார்க்சியம் என்பது இன்னென்ன அடிப்படை கூறுகளை கொண்டதுன்னு 1, 2, 3ன்னு வரையறுத்து அவர் சொன்னார். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரித்தானிய கலைக்களஞ்சியம். இந்த கலைக்களஞ்சியத்தில் வந்து அது அகராதியை தாண்டிய ஒன்று. அந்த அகராதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருவரை பற்றியும் விவரமான வரலாற்று குறிப்புகள் கொடுப்பாங்க. இப்போ மார்க்சியம் அப்படின்னா என்ன, ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது, ஒரு கட்டுரை தான் பதில் சொல்ல முடியும்னா ஒரு கட்டுரையே அதில் இருக்கும் அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில். அப்போ மார்க்சியம் பற்றி, மார்க்ஸ் பற்றி, எங்கெல்ஸ் பற்றி எல்லாம் அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் போடுவதற்காக வேண்டி லெனினிடம் போய் கேட்டாங்க. அப்போ லெனின் எழுதி கொடுத்தார். கார்ல் மார்க்ஸை பற்றின்னு ஒரு கட்டுரை, எங்கெல்ஸை பற்றின்னு ஒரு கட்டுரை, மார்க்சியம் பற்றின்னு ஒரு கட்டுரை, இதெல்லாம் எழுதி கொடுத்தார். அதை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் வெளியிட்டாங்க. இப்பயும் லெனின் தேர்வு நூல்கள் புத்தகத்தை எடுத்தோம்னா முதல் கட்டுரையாக இந்த மார்க்ஸை பற்றி, மார்க்சியம் பற்றிய கட்டுரைகள் தான் எனக்கு. அதில் தான் முதலாக லெனின் வந்து இதுதான் மார்க்சியம்னு 1, 2, 3 போட்டு வரையறுத்து சொன்னார்.
அந்த மார்க்சியத்தினுடைய 3 அடிப்படை கூறுகள் என்று அவர் குறிப்பிட்டார். மார்க்சியம் 3 அடிப்படை கூறுகளை கொண்டது. ஒன்று, மார்க்சியத்தினுடைய இயக்கவியல் பொருள்முதல்வாதமும் வரலாற்றியல் பொருள்முதல்வாதமும். இது நான் இந்த வார்த்தைகளை கண்டு நம்ம மிரள வேண்டியில்லை, பல்லு உடப்படுதேன்ட்டு. சுருக்கமாக நம்ம சின்ன எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது மார்க்சியத்தினுடைய மெய்யியல். ஒன்று மார்க்சிய மெய்யியல். இந்த மெய்யியலுக்கான விளக்கம் தான் இயக்கவியல், பொருள்முதல்வாதம், வரலாற்று பொருள்முதல்வாதம் எல்லாம் அதனுடைய விளக்கம் தான். மார்க்சிய மெய்யியல். இரண்டாவது மார்க்சிய பொருளியல், பொருளாதாரம். மார்க்சிய பொருளாதாரம் நம்ம இப்போ உள்ள தமிழில் மார்க்சிய பொருளியல் என்று சொன்னால் சரி. அது மெய்யியல். 2 பொருளியல். மூன்றாவது விஞ்ஞான சோஷலிசம் அல்லது கம்யூனிசம்னு ஒரு பேர் கொடுத்தார். அறிவியல் சோஷலிசம் அல்லது கம்யூனிசம். அது சுருக்கமாக சொன்னோம்னா அரசியல், புரட்சிக்குரிய அரசியல், மார்க்சிய அரசியல். இப்போ 1 மார்க்சிய மெய்யியல், 2 மார்க்சிய பொருளியல், 3 மார்க்சிய அரசியல். இது ஆனால் லெனின் கொடுத்த பேர் இல்லை, இது நான் கொடுக்குற பேர். லெனின் கொடுத்த பேர் என்பது 1 இயக்கவியல் பொருள்முதல்வாதமும் வரலாற்று பொருள்முதல்வாதமும், 2 மார்க்சிய பொருளியல். இதுக்கு அப்போ பேர் அந்த காலத்தில் அரசியல் பொருளாதாரம்னு பேர். இந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்னடா அரசியல் ஒன்றும் ஒரு காரணம் இல்லை. என்ன காரணம் அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், சமூக விஞ்ஞானம்னு ஒரு பாடம் இருக்குது. சமூக அறிவியல்னு இருக்கு இல்லையா? சமூக அறிவியல் என்னென்ன இருக்குது? முந்தியெல்லாம் சோஷியல் ஸ்டடீஸ்னு பேர் இருக்குது. சோஷியல் ஸ்டடீஸில் எடுத்திங்கன்னா வரலாறு இருக்கும், அதுலேயே புவியியல் இருக்கும். ஒரு காலத்தில் இது 2 துறைகளை பிரிக்காத போது என்ன பண்ணாங்க, 2ஐயும் சேர்த்து சோஷியல் ஸ்டடீஸ்னு ஒரே பாடமாக்கிட்டாங்க. அதே போல் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி புத்தகங்களில் சூழ்நிலையியல்னு இருக்கும். இந்த சூழ்நிலையியலுக்குள்ள இயற்பியல், வேதியியல், விலங்கியல் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அப்போ காலப்போக்கில் இது என்ன, மேலே போக போக பிரிச்சிடுறாங்க. இதுக்குள்ளேயே இயற்பியல், வேதியியல், அப்புறம் உயிரியல்லாம் உயிரியலுக்குள்ள 2 பிரிவு, தாவரவியல், விலங்கியல், இப்படி பிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க உங்களுக்கு. அதுபோல் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பொருளாதார அரசியலை 2ஆ பிரிக்காத போது என்ன பண்ணாங்கன்னா 2ஐயும் சேர்த்து ஒரே பேர் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் அரசியல் பொருளாதாரம்னு பேர். பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க, அது 2ஆ பிரிஞ்சிடுச்சு. பிரிஞ்ச பிறகு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆயிடுச்சு. இது எக்கனாமிக்ஸ் ஆயிடுச்சு. அது அரசியல் அறிவியல், இது பொருளியல் என்று ஆயிடுச்சு. அதனால தான் அப்போ எழுதுகிற எழுத்துக்களில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரங்கிற வார்த்தை வர்ற இடத்துல பூரா என்ன இருக்கும், அரசியல் பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம்னு இருக்கும். மார்க்ஸ் எழுதின முதல் புத்தகமே, அதாவது பொருளாதாரம் பற்றி எழுதின முதல் புத்தகமே கான்ட்ரிபியூஷன் டு த கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமின்னு பேர். அதாவது அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு அல்லது திறனாய்விற்கு ஒரு பங்களிப்புன்னு எழுதினார். இந்த அரசியல் பொருளாதாரம்னு எதை சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு இருந்த பொருளாதார விஞ்ஞானம், பொருளியல் விஞ்ஞானத்துக்கு இந்த பேர், வேற ஒன்றும் காரணம் இல்லை. நம்ம வரலாற்று பின்னணியோடு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. நீங்கள் தமிழில் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொருள்னால் 2 பொருளில் சொல்கிறோம் இல்லையா? செல்வமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளாக இருக்கான், இன்னொன்று அதனுடைய அர்த்தங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மற்ற மொழிகள்லேயும் வருது. சாணக்கியர் எழுதின புத்தகத்துக்கு பேர் என்ன? அர்த்த சாஸ்திரம். அர்த்தம்னா என்ன? பொருள். அது பொருளாதாரம் பற்றிய நூல். பொருளாதாரம் பற்றிய நூல் மட்டுமல்ல, அதுவே எதை பற்றிய நூலாகவும் இருக்கு, அரசியலை பற்றிய நூலாகவும் இருக்குது. அப்போ அரசியலும் பொருளாதாரம் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கு வடமொழியில் அர்த்தம்னு பேர் கொடுத்துருந்தான். அதனுடைய அர்த்தம் இதுதான், அர்த்த சாஸ்திரம் என்று அவன் எழுதினான். வேற ஒன்றும் இந்த சொற்களை கண்டு மிரள வேண்டியில்லை. அதை பின்னணியோடு புரிஞ்சுக்கணும், எதுக்காக இந்த சொல் வருது. இன்னைக்கு நவீன காலத்தில் இது வளர்ந்து போச்சு, வளர்ந்து எல்லாம் தனித்தனியாக பிரிச்சாச்சு. அப்போ இது 3 தான் மார்க்சியத்தினுடைய 3 அடிப்படை கூறுகள். 1 மார்க்சிய மெய்யியல், 2 மார்க்சிய பொருளியல், 3 மார்க்சிய அரசியல். இப்போ இது நம்ம ஒவ்வொன்றாக எடுத்து